ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்க ஸ்ட்ரீட் சமையல். எல்லா வெஜிடபிள்ஸையும் வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெஜிடபிள்ஸை கட் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்: கேரட், பீட்ரூட், பீன்ஸ், நறுக்கி வச்ச கோஸ், வேக வைத்த உருளைக்கிழங்கு, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோளமாவு, பிரெட் கிரம்ஸ், கரம் மசாலா, உப்பு, தனி மிளகாய் தூள், சிக்கன் மசாலா, எண்ணெய். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். காய்கறி வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா, தனி மிளகாய் தூள். இப்போ வந்து நம்ம இதில் காய்கறியெல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். அதோட இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் இது பண்ணிவிட்டு இந்த ஷேப்புக்கு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாமே ரவுண்ட் பண்ணி வச்சிட்டோம். அதை எடுத்து இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கோம். அதில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இது வந்து பிரெட் க்ரம்ஸு அதில் லைட்டாக நம்ம வந்து டிப் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இது டிப் பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை போட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கிற கட்லெட்டை பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிட்டு நமக்கு கட்லெட்டு. நல்லா பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எடுத்து நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டுட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக நமக்கு கட்லெட் ரெடி ஆகிடும். கட்லெட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லாரும். கட்லெட் சூப்பராக இருக்குக்கா. இன்னைக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.